ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல அஞ்சலியோட அப்பா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வராங்க. "பார்வதி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. நான் நெனச்ச மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. "என்ன பிரச்சனை? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. நான் ஏதோ ஒண்ணு சமாளிச்சு அனுப்பிச்சுட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரி நீங்க எங்க போயிட்டு இருந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட அப்பாவ அவங்க அம்மா கேட்குறாங்க. "நான் சரவணன பார்த்துட்டு வந்தேன்" அப்படின்றாங்க. "என்னங்க சரவணன பார்க்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, சரவணனையும் அவங்க அப்பாவையும் பார்த்து பேசிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீங்க எதுக்குங்க அங்க போனீங்க?" அப்படின்றாங்க. "பிரச்சனை அங்கருந்து தானே வந்துச்சு. அதனால தான் நான் அங்க பேச போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அஞ்சலிய பார்த்து அவங்க அப்பா கேட்குறாங்க, "நீ கல்யாணம் பண்ணி குடுத்த அந்த வாழ்க்கை அவனோட எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்த. இப்பதான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மான நம்மகிட்ட காசு பணம் இல்லனாலே மான மரியாதையோட வாழணும் நம்ம" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருக்காங்க. "நீ இதுக்கு மேலேயும் அவனோட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்" அப்படின்ற மாரி அஞ்சலியோட அப்பா சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "அஞ்சலி ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்றாங்க. "நீ இதுக்கு மேல அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லு. எனக்கு சத்தியம் பண்ணி குடு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா, அழுந்துக்கினே, "நான் இனிமே சரவணன்கிட்ட பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சத்தியம் பண்ணி குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள போயிட்டு அழுந்துன்னு இருக்காங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, சரவணன கூப்பிட்டுக்கின்னு கடைக்கு வராங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, சரவணன்கிட்ட, "என்னடா நான் கூப்பிட்டுனே இருக்கேன், மதிக்காம கொஞ்சம் கூட கேட்காம உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடா அங்க போய் சண்டை போட்டுன்னு இருந்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்குறாங்க. "இல்லப்பா சண்டைலாம் போடல. என் விஷயத்துல ஏன் நீங்க தலையிடுறீங்க?" அப்படின்னு சொல்லி தான்ப்பா அண்ணா கேட்டுன்னு இருந்தாரு அப்படின்றாங்க. "ஆமாடா இவன் ரொம்ப சண்டை போடாமலாம் இருந்திருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் சொல்றாங்க. "சரி எதுக்குடா நீ அங்க போன? நான் நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்ல. உங்க அம்மாவும் நானும் பேசி கூட இல்ல யாராச்சும் விட்டு கூட இந்த மாரி விஷயத்துலலாம் தலையிடாதீங்கன்னு சொல்லி நாங்க பேசியிருப்போம்ல. எதுக்குடா நீ இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் சரவணன் கிட்ட கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.